மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் அட்மிஷன் போட என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படின்றத சொல்கிறேன். யூஜிக்கு தனியாக பிஜிக்கு தனியாக சொல்கிறேன். அட்மிஷன் போட்டப்புறம் நீங்கள் யூனிவர்சிட்டியில் என்னெல்லாம் கலெக்ட் பண்ணணும், அதாவது என்னெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்றத சொல்கிறேன். அடுத்தது நீங்கள் யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் கிட்ட என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்றத சொல்கிறேன். அட்மிஷன் போட என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ சொல்கிற எல்லாமே யூஜியில் அட்மிஷன் போடுறவங்களுக்கு. யூஜியில் அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா 12th டிசி உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து 10th மார்க் ஷீட் இருக்கணும். அடுத்தது 11th மார்க் ஷீட் இருக்கணும். 11th மார்க் ஷீட் யாருக்கெல்லாம் பப்ளிக் எக்ஸாமாக இருந்துச்சோ அவங்க மட்டும் தான் 11th மார்க் ஷீட் கொடுக்கணும். மற்ற எல்லோரும் 10th அண்ட் 12th கொடுத்தா போதும். அடுத்தது 12th மார்க் ஷீட் இருக்கணும். ஆதார் கார்டு இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 4 எடுத்துக்கோங்க. அப்புறம் டியூஷன் ஃபீஸ் அமௌண்ட் எடுத்துக்கணும். டியூஷன் ஃபீஸ் அப்படின்னா நீங்கள் அட்மிஷன் போடும்போது ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் பே பண்ணணும். அதுதான் டியூஷன் ஃபீஸ்னு சொல்லுவாங்க. டியூஷன் ஃபீஸ் உங்கள் டிகிரிக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்றதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டியூஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வீடியோ லிங்க்கு இப்போ மேலே ரைட் சைட் டாப் கார்னரில் ஐ சிம்பிளில் வரும். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஒரு சிலர் 12th முடிக்காமல் டேரெக்டாக 10th முடிச்சுட்டு ஐடிஐ இல்லை டிப்ளமோ நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐடிஐ இல்லை டிப்ளமோ முடித்த சர்டிஃபிகேட்டை வச்சும் நீங்கள் யூஜி அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பிஜியில் அட்மிஷன் போட என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படின்றத சொல்கிறேன். யூஜி டிகிரியோட டிசி இருக்கணும், இல்லைனா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். அடுத்தது 10th மார்க் ஷீட் இருக்கணும். 11th மார்க் ஷீட் இருக்கணும். 11th மார்க் ஷீட் யார்கிட்டலாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் யாருக்கெல்லாம் 11th இருந்துச்சோ அவங்ககிட்டலாம் 11th மார்க் ஷீட்டே இருக்கணும். அடுத்தது 12th மார்க் ஷீட்டு கொண்டு போகணும். இப்போ உங்ககிட்ட 12th மார்க் ஷீட் இல்லை, டேரெக்டாக 10th முடிச்சுட்டு ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஐடிஐ டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கொண்டு போகணும். அடுத்தது யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும். ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் இருக்கணும். உங்கள்கிட்ட யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டாச்சும் இருக்கணும். அப்போ தான் அட்மிஷன் போட முடியும். இப்போ நான் சொல்கிறது யூஜி டிகிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சு உங்ககிட்ட டிகிரி சர்டிஃபிகேட்டும் இல்லை, ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டும் இல்லை, ஆனால் நீங்கள் 6 செம்மும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ப்ரூஃப் உங்ககிட்ட இருந்தாலே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஜி அட்மிஷன் போட விடுவாங்க. இது நீங்கள் யூஜி மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேயே முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் இதை அலோவ் பண்ணுவாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை. அதுவும் ஆஃப்லைன் அட்மிஷன் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் டேரெக்டாக போய் நான் இந்த 6 செமஸ்டரும் முடிச்சுட்டேன், நான் எல்லாமே பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்த அப்புறம் உங்களால் பிஜி அட்மிஷன் போட முடியும். அடுத்தது ஆதார் கார்டு கொண்டு போகணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 4 கொண்டு போகணும். டியூஷன் ஃபீஸ் அமௌண்ட்டை கொண்டு போகணும். டியூஷன் ஃபீஸ் அமௌண்ட்டுன்றது நீங்கள் அட்மிஷன் போடும்போது ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் பே பண்ணணும். அதை தான் டியூஷன் ஃபீஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. டியூஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மேலே இப்போ ரைட் சைட் டாப் கார்னரில் ஐ சிம்பிளில் அந்த வீடியோ லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போய் அட்மிஷன்ஸ் போட்டுக்கோங்க. அட்மிஷன் போட்டப்புறம் யூனிவர்சிட்டியில் என்னெல்லாம் கலெக்ட் பண்ணணும், என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்றத சொல்கிறேன். அடுத்ததான் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் கிட்ட என்ன டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் அட்மிஷன் போட்டப்புறம் யூனிவர்சிட்டியில் உங்களோட ஐடி கார்டும் புக்ஸும் கலெக்ட் பண்ணணும். ஐடி கார்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூம் நம்பர் 168 கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே போய் உங்கள் ஐடி கார்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். புக்ஸு கிரவுண்ட் ஃப்ளோரில் பில்டிங் பேக் சைடு கொடுப்பாங்க. கவுண்டர் நம்பர் 5 புக் செக்ஷன் போட்டு அங்கே புக்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ண ரிசிப்ட் கொண்டு போய் உங்கள் புக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் கிட்ட என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டிகிரிக்கு கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத கேளுங்க. உங்களோட ஸ்டூடெண்ட் லாகின் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்றத கேளுங்க. உங்கள் டிகிரிக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸு, வைவா, ப்ராஜெக்ட் இதெல்லாம் இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக யூனிவர்சிட்டியில் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.